வணக்கம். 2025 நிஃப்டி நியர்லி 10% வரைக்கும் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஆனா, போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நார்மலா எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இந்தியால நிஃப்டி 50 ஸ்பாட் இண்டெக்ஸ். இதுதான் வந்து மேஜர் கீ டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஆ இதோட பெர்ஃபார்மன்ஸ் 10% குடுக்குதுன்னா, இன்வெஸ்டர் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிஃப்டிய விட பெட்டரான ரிட்டர்ன் என்னோட போர்ட்ஃபோலியோ குடுக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதுக்கான அசெட்ட தான் நம்ம சூஸ் பண்றோம். ஏன்னா, நிஃப்டியே நல்லா பெர்ஃபார்ம் குடுக்குது அப்படின்னா, நம்ம நிஃப்டி இடிஎஃப்ப வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அத தாண்டி இத விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அசெட் இல்ல ஸ்டாக் இல்ல வேற கமாடிட்டியோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ தருமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நம்மளோட சர்ச் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய விட நம்ம பீட் பண்ண முடியாத ஒரு அ இடத்துல 2025ல நம்ம ரீட்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நெறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். நிஃப்டிய விட நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஏன் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்கு முதல் ரீசனா நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ். மோஸ்ட்லி மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அதிகமா அலோகேட் ஆயிருக்கிறதுனால, ஏன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் இல்ல இந்த 2025. ஸோ, அதனால மேபி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம போனதும், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அதிகமா அலோகேட் ஆனதும் ஒரு ரீசனா பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம கவனிக்கக்கூடியது ஓவரால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ விட என்னோட போர்ட்ஃபோலியோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்டின்னா, அதுக்கு 2 ரீசன் சொல்லலாம். மேபி ஹைலி ரிஸ்க்கான 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அத பீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது அசெட் கிளாஸ். ரியல் எஸ்டேட் வந்து மோர் தென் 15% இந்த 2025ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ பொறுத்தவரைக்கும். ஸோ மேபி ரியல்டீஸ் ஸ்டாக்ஸ்ல அந்த ரிட்டர்ன் வருதா இல்லையான்றத விட, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில அந்த குரோத் இருக்கு. அப் டூ 15%க்கு மேல. 2வது மேபி இந்த ரிட்டர்ன் நிஃப்டியோட இந்த 10% ரிட்டர்ன தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா, இதெல்லாம் தாண்டி இந்த 2025 ஒரு பெஸ்ட் இயர் அப்டின்னா, கோல்ட் அண்ட் சில்வர் சொல்லலாம். மோர் தென் 100%க்கு மேல சில்வர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவர் 70%க்கு மேல கோல்டு ரைஸ் ஆயிருக்கு. இந்த 2025 ஸ்டார்ட் ஆனது ஓவரால் குளோபல்ல என்ன நடந்திருக்கு? இந்தியால என்ன நடந்திருக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஆ தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 2024 செப்டம்பர், அக்டோபர்ல வந்து யுஎஸோட எலக்ஷன் நடந்தது. பிரசிடென்ட்க்கான எலக்ஷன். டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ட் ஆனாரு. ஜனவரி 20 பதவி ஏத்துக்கிட்டார். பதவி ஏத்ததிலிருந்தே மார்க்கெட் வந்து அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசம் வந்து ரொம்ப ஒரு மோசமான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்க்கு. ஓவரால் குளோபல்க்கு. ஏன்னா, இந்த 2025 தப்புமா அப்படின்ற அளவுக்கு ஒரு மோசமா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பெரிய அளவுக்கு கன்டினியூயஸ் ஃபால் மார்க்கெட்ல இருந்தது. அ கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 2020 கோவிட் பேண்டமிக் மார்ச்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. பட் ஆனா அந்த 2020 கோவிட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பெரிய கிராஷ் ஆனாலும், குளோசிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் இந்த 2020 குடுத்தது. அதுபோல தான் இந்த 2025ம் நடந்திருக்கு. ஏன்னா, இந்த 2025 மோசமான வருஷமா இருக்கும்னு எல்லாருமே பயந்தாங்க. இந்த பிகினிங் இந்த 3 டூ 4 மந்த்ஸ். அதுக்கு முதல் ரீசன் டாரிஃப். அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அப்புறம் டாரிஃப பாஸ் பண்ணது. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. ஈரானுக்கும், இஸ்ரேலுக்குமான பிரச்சனை. இந்தியா, பாகிஸ்தான். இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இன்னொரு பக்கம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஃபெடரல் ரிசர்வ் குறைக்கிறது ஒரு ரீசனா இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்காம போனதும், அந்த குறைக்கிறதுக்கான வேகம் வந்து குறைஞ்சதும் ஒரு ரீசனா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்ல வந்தது ஒரு முக்கியமான ஒரு கீ குரோத் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தத விட பெட்டரா இருந்ததும், தொடர்ந்து ரெக்கார்ட் ஹைய அவங்களோட மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனதுக்கும் ஒரு காரணமா நம்ம கவனிக்க வேண்டியது. இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டில் கண்ட்ரோல்ல வரலனாலும், பட் அவங்க மெயின்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ரீட்டெயின் ஆயிருந்தது. இன்க்ளூடிங் குளோபல் இன்ஃப்ளேஷனும் ரீட்டெயின் பண்ணதும், எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததும் ஒரு காரணமா பார்க்கலாம். ஸோ, இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, குளோபல் இம்பேக்ட்லாம் என்னென்னலாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த நான் சொன்ன மாரி டாரிஃபோட இம்பேக்ட் ஒரு ரீசன். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சது. கோல்ட் அண்ட் சில்வர் வந்து எதிர்பாராத ராலி. நான் 2025 பிகினிங்ல சொல்லியிருந்தேன். ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது, கோல்டு, சில்வர், பிட்காயின் இது 3மே வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. ஏன்னா, ஆரம்பத்தில மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கோல்ட் அண்ட் சில்வர் ராலி ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா, அப்ப நடந்த ராலிய விட இந்த செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் ஒரு
அதாவது உக்கிரத்தில டர்ன் ஆனது. இந்த ராலி வந்து ரொம்ப வேகம் எடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில 2 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. 1 கோல்ட் அண்ட் சில்வரும் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல இருக்கு. அமெரிக்காவோட ஈக்விட்டி மார்க்கெட்டும் ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல இருக்கு. இதில 2மே வந்து ப்ரொபோர்ஷன் டூ ஒண்ணு வந்து அவங்களோட கரன்சிக்கு பாசிட்டிவ், இன்னொன்னு கரன்சிக்கு நெகட்டிவ். ஸோ அப்ப என்னன்னா, இதில எது இறங்கும், இல்ல எது இந்த ராலியில கன்டின்யூ ஆகும் 2026ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வியா பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ஏசியன் மார்க்கெட்ல வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவிலேருந்து பணத்தை வெளியில எடுத்துட்டு இருக்கிறது. கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சு போனது இன்னொரு காரணம். குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த 2025ல கம்பெனிஸோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை குடுக்காம போனது. இது எல்லாமே நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐஎஸ் பணத்த வெளியில எடுக்கிறதுக்கும், ரூபி ரெக்கார்ட் லோ போறதுக்கும் காரணமா இருந்ததுன்னு சொல்லலாம். இத தாண்டி இன்னொரு விஷயம், சைனாவோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மறுபடியும் ரினியூவல் பண்ணி அனவுன்ஸ் பண்ணியிருந்தது ஒரு ரீசனா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 2025ல ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகரா இருந்தது. ஃபாரின் அவுட்ஃப்ளோ அதாவது வெளிநாட்டு பணம் எடுத்தது ஒரு காரணம். ருப்பியோட ரெக்கார்ட் லோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மெட்டல் செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கு இந்தியா வந்து மெட்டலுக்கான இம்போர்ட் டாக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தது ஒரு காரணமா இருந்தது. ஆரம்பத்தில மெட்டல் செக்டாருக்கு டொனால்ட் ட்ரம்போட டாரிஃப் இம்போஸ் பண்ணது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும், அதுக்கப்புறம் அதிலிருந்து ரெக்கவர் ஆனது. குளோபல் மெட்டல் பிரைஸ் ரெக்கார்ட் ஹைய உடைச்சு போனது. இதெல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா இந்த 2025 ஒரு பெட்டரான இயரா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாரிஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா 50% டாரிஃப் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இம்போஸ் பண்ணியிருந்தது. இதுதான் ஒரு மோசமான ஒரு டெசிஷன் இந்த 2025 ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்க்கு ஒரு பெரிய நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். ட்ரேட் டெபிசிட் அதிகமானது. இம்போர்ட்ட விட அ எக்ஸ்போர்ட்ட விட இம்போர்ட் அதிகமாகறதுக்கும் ஒரு ரீசனா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அ இது வந்து இந்த 50% டாரிஃப் வந்து தொடர்ந்து கன்டின்யூ ஆகுமா? இல்ல மறுபடியும் இந்த டாரிஃப் டிஸ்கஷன் மூலியமா இது முடிவுக்கு 2026ல முடிவுக்கு வருமா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.